அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி QR கோடும் கீழே தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து டூரிங் டாக்கீஸ் வாட்ஸ்அப் சேனலை பாருங்கள். புதிய தகவல்கள் பலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மெய்யழகன் படம் விமர்சன ரீதியா வெற்றி படமா அமைஞ்சதா இல்ல வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சதானா அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மெய்யழகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சகர்கள் போற்றுகின்ற ஒரு படமாக அந்த படம் இருந்தது. அந்த விமர்சனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வசூலை செய்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அந்த படம் அமையவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சில தமிழ் படங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல வசூல் வரும்போது டைரக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சம்பளம் போக இந்த படத்தினுடைய வசூல்ல இருந்து அவங்களுக்குன்னு ஒரு பங்கு வருமா? உதாரணத்துக்கு மகாராஜா லப்பர் பந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வசூல் லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ டைரக்டர்களுக்கு அதோடைய ஷேர் போகுமான அன்னம்பேட்ல இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. ஒரு படம் வெற்றிகரமாக ஓடும்போது அந்த படத்தினுடைய லாபத்தில் அந்த படத்தினுடைய டைரக்டருக்கு பங்கு தரணும்னா அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை அந்த டைரக்டர் அதுக்கு முன்னாலேயே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரோடு போட்டிருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெருந்தன்மையோடு அந்த இயக்குநர்களுக்கு தங்களால் முடிந்து செஞ்சிருக்காங்களே தவிர லாபத்தில் பங்கு கொடுத்ததாக சொல்ல முடியாது. ஒரு கிடாயின் கருணை மனு டைரக்டர் இப்ப சமீபத்துல இறந்து போயிட்டாரு. ஆனா பெருசா எந்த மீடியாவும் அவங்களை கண்டுக்கவே இல்லையே, இது எதனாலன்னு காவியா ஆலந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சுரேஷ் சங்கையாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திறமைசாலி. அவருடைய இழப்பு அப்படின்றது நிச்சயமாகவே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. பாகுபலி, KGF, புஷ்பா இந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் விட தமிழ் டப்பிங்ல வந்திருக்கும் போது அது ரொம்பவே சிறப்பான ஒரு டப்பிங்கா இருந்திருக்கு. இதை அந்த சம்பந்தப்பட்ட படத்துடைய இயக்குநர்களே நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேற லாங்குவேஜ்ல டப்பிங் பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் தான் அந்த டப்பிங் வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்களா, இல்லைன்னா வேற யார்கிட்டையாவது அந்த பொறுப்பு கொடுப்பாங்களா? அப்படி வேற யார்கிட்டையாவது அந்த பொறுப்பு கொடுப்பாங்கன்னா அந்த நபர் யாரு? ஏன் மிச்ச படங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாம போகுதுன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தெலுங்குல இருந்து தமிழுக்கு மொழி மாற்றம் செய்து எக்கச்சக்கமான படங்கள் வருது. இதுல ஒரு சில இயக்குநர்கள் தான் மொழி மாற்ற படங்கள்ல தங்களுடைய முழு கவனத்தை செலுத்துவாங்க. அதற்கான பொறுப்பை ஒரு நல்ல படைப்பாளி கிட்ட ஒப்படைப்பாங்க. அப்படிப்பட்ட திறமையான நபரிடம் ஒப்படைக்கப்பட்ட படங்கள் தான் நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற பாகுபலி, புஷ்பா போன்ற படங்கள். அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய டப்பிங் பணிகள் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. பாலச்சந்தர் அவர்கள் 11 தோல்வி படங்களுக்கு அப்புறமா தான் இளையராஜா கிட்ட மியூசிக்காக போனாரு அப்படின்னு கேள்விப்பட்டேனே. அதுவும் வேண்டா வெறுப்பா போனார்லாம் சொல்றாங்களே, இது உண்மையா? ஏன் அந்த மாதிரி வேண்டா வெறுப்பா அவர்கிட்ட போறாரு? என்ன காரணம் அப்படின்னு அரந்தை செந்தில் சேகர் கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர் தன்னுடைய ஒரு சில படங்கள் தோல்வியடைந்ததற்கு பின்னால தான் இளையராஜா கிட்ட போனார் அப்படின்றதெல்லாம் தவறான ஒரு செய்தி. பாலச்சந்திரை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமைசாலி எங்க இருந்தாலும் தன்னுடைய படங்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர். அப்படித்தான் இளையராஜாவும் ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய படங்களில் அவர் பயன்படுத்தினார். நடிகர் சிவராஜ்குமாருக்கு இப்போ உடல் நலம் சரியில்லாததுனால அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு என்ன பிரச்சனை? அவருடைய உடல் நலம் பத்தின ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. தனக்கு உடல் நலம் சரியில்லை என்பதை பற்றி சிவராஜ்குமாரே ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்கார். அதனுடைய சிகிச்சைக்காக தான் அமெரிக்கா செல்லவிருப்பதாகவும் அவரே தெரிவிச்சிருக்காரு. மிக விரைவிலேயே அவருடைய உடல் நலம் தேறி அவர் வழக்கம் போல திரைப்படங்களை தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று உங்களை போலவே டூரிங் டாக்கீஸும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். சினிமாவை கத்துக்கிட்டு இருக்கிறவங்க வெற்றிமாறனுடைய படங்களை ரோல் மாடலா எடுத்துக்கணுமா, இல்ல அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மேக்கிங் ப்ராசஸை மட்டும் ரோல் மாடலா எடுத்துக்கணுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. சினிமா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வெற்றிமாறனுடைய திரைப்படங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அவருடைய வளர்ச்சிக்கு அது உதவும். ஆனால் அவருடைய மேக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல, அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு திரைப்படத்துக்கு 150லேருந்து 120 நாட்கள் அவர் படப்பிடிப்பு நடத்துறாரு. அந்த அளவுக்கு படப்பிடிப்பு நடத்துறது அப்படின்றது ஆரோக்கியமானது இல்லை. 80s 90s காலகட்டங்களில் குஷ்பு, அமலா, கௌதமி இவங்களுக்கெல்லாம் டப்பிங் கொடுத்தது யாருன்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. குஷ்புவுக்கு பெரும்பாலான திரைப்படங்களிலே பின்னணி குரல் கொடுத்ததுன்னா அனுராதா என்ற பின்னணி குரல் கலைஞர் தான். அவங்க தான் ஒரு சில படங்கள்ல கௌதமிக்கும் குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க போக கௌதமியை பொறுத்த வரைக்கும் துர்கா என்ற பின்னணி குரல் கலைஞர் அவங்களுக்கு பல படங்களில் பேசியிருக்காங்க. அமலாவை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்தில் அமலாவுக்கு பின்னணி குரல் கொடுத்தது ஹேமமாலினி என்கின்ற பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர். அதுக்கு பின்னால் அமலாவே தன்னுடைய சொந்த குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
சந்திரபாபு அவர்கள் எல்லா திறமையும் இருந்தும் குடிப்பழக்கத்தினால அவருக்கு வாய்ப்பு இல்லாம போனதா நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி வடிவேலுவை சினிமால இருந்து எந்த காரணத்தினால விலக்கி வைக்கப்பட்டாங்கன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. வடிவேலு அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்ல நடிக்காமல் இருந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இம்சி அரசன் 24ஆம் புலிகேசி படத்தில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான். அதன் காரணமாக தான் தொடர்ந்து பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. பட தயாரிப்பாளர் சங்கமும் வடிவேலு வைத்து படம் எடுக்கக்கூடாது என்கின்ற மாதிரி ஒரு தடையை அவர் மேல் விதித்திருந்தது. இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு. தொடர்ந்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் வடிவேலு. அதுவும் சுந்தர்சியோடு இப்போ நடித்துக் கொண்டிருக்கின்ற படம் மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே பெறும் என்பதுதான் திரையுலகிலே உள்ள பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தனஞ்சயன் அவர்களை நீங்க இன்டர்வியூ எடுத்த நேரத்துல கங்குவா படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு படம் ஓடுமா ஓடாதாங்கிறத படம் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், இந்த படம் நிச்சயமா ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் சொன்னதுக்கு மாறாதான் எல்லாமே நடந்திருக்கு. அப்ப அவர் பொய் சொல்லியிருக்காரா அப்படின்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை பொறுத்தவரையில் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவே படத்துடைய வெளியீட்டுக்கு முன்னால பார்க்கல அப்படின்னும் போது தனஞ்சயன் அந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி என்பதை ஓரளவு கணிக்கலாமே தவிர இந்த படம் தோல்வியடைய இந்த படம் வெற்றி பெறும் என்று யாராலும் கணிக்க முடியாது என்பதுதான் உண்மை. வானம் படத்துல அனுஷ்கா அந்த ஹைதராபாத் காட்சிகள்ல நடிக்கும் போது அவங்களுக்கு லிப்சிங் கரெக்டாவே இருக்காது. இதனால மறுபடியும் ரீ ரெக்கார்டிங் பண்ணி மறுபடியும் ஷூட் பண்ணி அந்த படத்தை வெளியிட்டாங்களா, இல்லனா அந்த தெலுங்கு பதிப்புல இருந்து அப்படியே மொழி மாற்றம் மட்டும் செஞ்சாங்களான்னு கேசவன் கேட்டிருக்காங்க. வானம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷ்கா நடித்திருந்த பல காட்சிகள் தெலுங்குலேருந்து தமிழ மொழி மாற்றம் செய்து தான் வெளியிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் தமிழ் வசனங்களோட அவருடைய உதட்டசிவு அவ்வளவு பொருந்தி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 3 முடிகிற நேரத்தில் நடிகர் தர்ஷன் கூட சேர்ந்து ராஜ் கமல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து கமல்ஹாசன் நிச்சயம் ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தின எந்த அப்டேட்டும் இல்லை, இது வரைக்கும் ரிலீஸ் ஆகவும் இல்லை. அந்த படம் என்னதான் ஆச்சுன்னு அருண் நியூயார்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. ராஜ்கமல் பிலிம்ஸ் இப்போது எப்படிப்பட்ட திரைப்படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட படங்களில் நடிப்பதற்கு தர்ஷனுக்கு வாய்ப்பு வழங்குகின்ற சூழ்நிலை அமைஞ்சா நிச்சயமாக கமல்ஹாசன் கொடுப்பாரு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையவில்லை என்பதுதான் உண்மை. பொன்னியின் செல்வன், விடுதலை போன்ற படங்களை நம்ம கவனிச்சோம்னா அதோடைய டியூரேஷன் ரொம்பவே லாங்கா இருக்கு. அதனால படத்தை ரொம்ப அதிகமாக குறைக்க வேண்டியும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 பார்ட் 3ன்னு போக வேண்டியதாகவும் இருக்கு. தியேட்டருக்கு இது ஓகே, ஆனால் ஓடிடியில் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இதையே அவங்க ஒரு வெப் சீரிஸ் பேட்டர்னில் ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா 2 எக்ஸ்பீரியன்ஸும் ஆடியன்ஸ்க்கு கிடைச்சிருக்கும்ல, இதையே அவங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஷான் மலேசியாவிலிருந்து கேட்டிருக்காங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடுகின்ற ஒரு திரைப்படத்தை 3 மணி நேரமாக குறைத்து திரையரங்குகளை வெளியிடுகிறார்கள் என்றால் இந்த 6 மணி நேரமும் சுவையாக இருக்கும், நீங்கள் பார்க்கும்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதில் வேண்டாத பல காட்சிகள் இருக்கிறதுனால தான் அந்த காட்சியெல்லாம் நீக்கிவிட்டு அதை 3 மணி நேர படமாக சுருக்கி தராங்க. அப்படி அந்த படத்தை எடிட் பண்ணாமல் 6 மணி நேரம் வெளியிட்டார் என்றால் நிச்சயமாக நீங்கள் பார்த்து ரசிக்கின்ற விதத்திலே அந்த படம் இருக்காது என்பதுதான் உண்மை. அதன் காரணமாக தான் அந்த அளவுக்கு நீளமாக ஓடிடியில் அது போன்ற படங்களை வெளியிடுவதற்கு எல்லா இயக்குநர்களும் தயங்குறாங்க. செல்வராகவன் இப்போ படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லை நடிச்சுக்கிட்டு இருக்காரான்னு செண்பகராமன் தோரணமலையிலிருந்து கேட்டிருக்காங்க. பல திரைப்படங்களே முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு செல்வராகவனை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக தான் இப்போது அவரால் டைரக்ஷன் பக்கம் அதிகமாக கவனத்தை செலுத்த முடியலன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு தடவை கோவிலுக்கு கொடுக்குற காசை ஹாஸ்பிட்டலுக்கும் படிப்புக்காகவும் செலவு பண்ணுங்க அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க கோவிலா போய் பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமான அமர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கோயிலுக்கு கொடுக்குற காசை ஆஸ்பத்திரிக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர கோயிலுக்கு போகவே கூடாதுன்னு எங்கேயாவது ஜோதிகா சொல்லியிருந்தாங்களா என்ன? நடிகை சச்சு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா அவங்களுடைய முகத்தோற்றம் அழகா இருந்துமே ஒரு நடிகைக்கான எல்லா அம்சமும் இருந்துமே முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர், சிவாஜி கூடலாம் ஏன் சேர்ந்து நடிக்கல, ஒருவேளை அவங்களுக்கு வாய்ப்பு வந்தும் அவங்க நடிக்காம போனாங்களான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. குமாரி சச்சு கதாநாயகா நடித்த முதல் திரைப்படம்னா அது ஏசி திரிலோச்சனுடைய இயக்கத்தில் உருவான வீர திருமன் என்ற திரைப்படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தா நிச்சயமாக தொடர்ந்து பல படங்களிலே கதாநாயகி நடிக்கக்கூடிய வாய்ப்பு குமாரி சச்சுக்கு கிடைச்சிருக்கும். என்ன காரணத்தாலும் அப்படிப்பட்ட வாய்ப்பு குமாரி சச்சுக்கு அமையல. அதன் காரணமாகத்தான் கதாநாயகியாக அவரால் பல படங்களில் நடிக்க முடியல. கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்ற ஆசையிலே இருந்த குமாரி சச்சுவை காமெடி நடிகையாக்கிய பெருமைன்னா அது ஸ்ரீதருக்கே சொந்தமானது. அவருடைய காதலிக்கு நேரம் உள்ள திரைப்படம் தான் குமாரி சச்சுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிய படமாக அமைந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பினை பெற்ற தமிழ் சினிமா இயக்குநர்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பேர் தான். அதில் கே.எஸ். ரவிக்குமார் மிக முக்கியமானவர்.
அப்படிப்பட்ட KS ரவிக்குமார் ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக பலரிடம் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்படி அவர் பணியாற்றிய பல திரைப்படங்கள் வெள்ளித்திரையை சந்திக்கவே இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோர்ந்து போய் இந்த சினிமாவிலுமே நமக்கு இனிமேல் வேணாம், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பழைச்சிக்கும் என்ற முடிவுக்கு வந்தார் KS ரவிக்குமார். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் அவரை சந்தித்தார் அவருடைய நண்பரான ராஜேந்திரகுமார். என்கிட்ட வேலை பார்த்த சுப்பிரமணியம் ஒரு மலையாள ப்ரொடியூசருக்கு ஒரு கதை சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப அந்த கதை பிடிச்சி போச்சு. அடுத்த மாதமே அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் தேவை. இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒன்றளவுக்கு வேலை செய்கிற ஆளுங்களா எனக்கு தெரியல, நீ அவருக்கு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணினா நிச்சயமாக அந்த படத்துக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், நீ அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் என்று KS ரவிக்குமார்கிட்ட கேட்டார் அவருடைய நண்பரான ராஜேந்திரகுமார். இப்போ தான் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன், என்னை திரும்ப சினிமா பக்கம் கூப்பிடாதீங்க அப்படின்னு ரவிக்குமார் சொன்னபோது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் முழிச்சார் ராஜேந்திரகுமார். அப்போ அவருக்கு ஒரு நல்ல யோசனையை ரவிக்குமாரே சொன்னார். எங்கள் அம்மா மட்டும் சம்மதிச்சாங்கன்னா நான் சினிமாவுக்கு வரேன், அவங்க சம்மதிக்கலைன்னா நான் சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ரவிக்குமார் சொல்ல உடனடியாக ரவிக்குமாருடைய தாயாரை சந்தித்து பேசினார் ராஜேந்திரகுமார். அந்த அம்மாவை ராஜேந்திரகுமாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த படத்தில் உங்கள் பையன் ஒர்க் பண்ணார்னா நிச்சயமாக சினிமா உலகத்தில் அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்கும் அப்படின்னு சொன்னார். ராஜேந்திரகுமார் சொன்னதை கேட்ட KS ரவிக்குமாருடைய தாயார், சரிப்பா இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணி தான் பாரு, இதில் ஏதாவது மாற்றம் வருதான்னு நாம் பார்ப்போம் என்று ரவிக்குமாரிடம் சொல்ல அவர் அந்த படத்திலே இணைந்து பணியாற்றினார். அப்படி அவர் பணியாற்றிய திரைப்படம் தான் விக்ரமனுடைய இயக்கத்திலே உருவான புது வசந்தம் என்ற திரைப்படம். விக்ரமனுடைய இயற்பெயருக்கு அது சுப்பிரமணி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய பெயருக்கேற்ப அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சௌத்ரி, அந்த படத்தை இயக்கிய விக்ரமன், அந்த படத்திலே உதவி இயக்குனராக பணியாற்றிய KS ரவிக்குமார் ஆகிய எல்லாருக்குமே அந்த படம் ஒரு புது வசந்தமாக அமைந்தது என்று சொல்லலாம். தமிழ் சினிமாவிலே பல வெற்றி படங்களை KS ரவிக்குமார் கொடுத்தாருன்னா அதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது இந்த புது வசந்தம் திரைப்படம் தான். முதல் பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? முதல் படம் வந்து பாலச்சந்திர சார் அசோசியேட் ஈரங்கி சர்மா. ஈரங்கி சர்மா படம். அவர் படம் வந்து நாளாக எந்திரம். அந்த படம் தான் முதல் படம். அதான் முதல் பிளாக் அண்ட் ஒயிட் படம். நான் பாலச்சந்திர சார் பின்னாடி போய்கிட்டே இருந்தேன். முதல்ல ஈரங்கி சர்மா படத்தை நடித்த போது எப்படி இருந்தது? ஒரு பாட்டு ஒரு சீன் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க போவேன், ஒரு பொம்பளை எப்படி ஃபீல் பண்ணும். மனவொரு பாண்டவர் நடிக்கும்போது தான் உங்களுக்கு பாலுமேந்திரா முதல்ல பழக்கமாக ஆமாம் பழக்கம். அந்த படத்துடைய படப்பிடிக்கும் போதே உங்களை தமிழில் பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னாரா இல்லை பின்னாடி நடந்தது? இல்லை, அந்த படத்தில் போகும்போது பாலு சாருப்பும் ஷோபா தான் என்னோட தங்கச்சி. நானும் ஷோபா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இப்போ சிரிச்சுட்டா இருப்போம். அந்த பாலு சார் வந்து ஷார்ட்டெல்லாம் முடிஞ்சுன்னா ஃப்ரீயாக இருந்தாலும் தனியாக போய் செடிக்கிட்டு நிற்பார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.